திமுக அரசு ஸ்டிக்கர் அரசாகவே செயல்படுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அரியலூர் மாவட்ட அதிமுக செயலாளர் தாமரை ராஜேந்திரன் மகள் பார்கவியின் திருமண நிகழ்ச்சி அரியலூரில் இன்று நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக் காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. வேளாண் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை பூங்கா என பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. ஆனால் திமுக ஆட்சியில் எந்த புதிய திட்டங்களும் செயல்பாட்டுக்கு வரவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். வேளாண் கல்லூரி கொண்டு வந்தோம், பாலிடெக்னிக் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், கெங்கவெளியிலே தலைவாசல் பகுதியிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொண்டு வந்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சி செய்த சாதனை. 6 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு. இதெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சருக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட 43 மாத காலம் ஆட்சி பொறுப்பேற்று இதுவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிஞ்சதா? இல்லை.